மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். ஹிஸ்ட்ரி டாபிக் ஒன்று நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த மாடர்ன் இந்தியான்னு சொல்லக்கூடிய நவீன கால இந்தியாவில் உள்ள டாபிக்ஸ்லாம் வரிசையில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஐரோப்பியர் வருகை, அந்த ஐரோப்பியர்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்டாக இந்தியாவில் என்ட்ரு ஆகிறாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வார்ஸில் ஈடுபடுறாங்க, போர்களில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்டதன் விளைவாக அவங்களுக்கு கிடைச்ச பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா லேண்ட், நிலம் அதிகமாக கிடைக்கிது. அப்போ அந்த நிலத்தில் பார்த்தோன்னாக்கா அவங்களோட நிர்வாக முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய கிளர்ச்சிகள்லாம் இந்தியாவில் உருவாகுது, நிறைய ரிவோல்ட்ஸ் இந்தியாவில் உருவாகுது. அப்போ அந்த கிளர்ச்சிலாம் என்னென்ன அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னாக்கா என்னது வேலூர் ரிவோல்ட், வேலூர் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 1857 பெருங்கிளர்ச்சி, 1857 கிரேட் ரிவோல்ட்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். எடுத்துக்காட்டாக பூலித்தேவன், அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், இந்தமாரி கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன மாதிரியான போர் முறைகள்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள பாடம் எல்லாமே என்னது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்போ 8th ஸ்டாண்டர்டில் உள்ள செகண்ட் டேர்மில் என்ன பாடம் இருக்குது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இது ஒரு பாடம். அடுத்த பாடமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, அதாவது கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் எப்படி உருவானுச்சு, அது பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு, அடுத்தது நவீன காலம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இந்த கல்வியின் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இதுக்கப்புறம் உள்ள பாடத்தில் உள்ள விஷயங்கள். இந்த 2 பாடத்தில் உள்ள விஷயங்கள், சரிங்களா? ரைட். இப்போது இந்த பாடம், அதாவது இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்தியா அப்படின்ற பாடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 3 பிரிவினமாக பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னாக்கா, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அதாவது பண்டைய கால இந்தியாவில் கல்வியின் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு. அப்புறம் இடைக்கால இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ இடைக்கால இந்தியா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த முகலாயர்கள் இருக்கிற காலம்லாம் பார்த்தோன்னா இடைக்கால இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து கல்வியோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் கல்வியின் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்புறம் என்னென்ன கல்வியில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் பூரா என்னது இதில் இருக்கும். இதில் பார்த்தோன்னாக்கா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கல்வியின் வளர்ச்சி, அதாவது பண்டைய கால இந்தியாவில் கல்வியின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு அந்த டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்துட்டு எப்போ டாக்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் என்னது இதை பொறுத்தவரை இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த டூ யூ நோன்னு இன்னொரு பாயிண்ட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ராஜகிரிகாவில் உள்ள இந்த நாலந்தா மற்றும் டாக்ஸிலா யூனிவர்சிட்டிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த இடைக்கால இந்தியாவில் கல்வியின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இடைக்கால இந்தியாவில் 2 முக்கியமான அரசாங்கங்கள் இருந்திருக்கும். இடைக்கால இந்தியாவில் 2 முக்கியமான அரசாங்கங்கள் இருந்திருக்கும். என்னென்ன அப்படின்னாக்கா டெல்லி சுல்தான்கள்னு சொல்லுவாங்க. டெல்லி சுல்தான்ஸ் அண்ட் முகலாயர்கள், இவங்க 2 பேரும் பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் நிறைய கல்வி முறைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பெண் கல்விக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் பூரா இதில் இருக்கும். அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் நிறைய எடுக்கணும், சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்களோ அவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தோன்னாக்கா ஆங்கில கல்வியை இந்தியாவில் புகுத்தணும் அப்படின்ட்டு நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த பார்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய கொஷின்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப 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 முக்கியம். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடைக்கால இந்தியா வரைக்கும் ஓரளவு கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாடர்ன் எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் இப்போ இருக்கிற நம்ம ப்ரெசன்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் இது எல்லாமே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய இந்த பார்ட்டில் வந்து நிறைய கொஷின்ஸ் எடுக்கணும். குறிப்பாக அந்த மாடர்ன் இந்தியாவில் உள்ள இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்விக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஷின்ஸில் நிறைய எடுக்கணும். என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ்லாம் திறந்தாங்க, குறிப்பாக வந்து விமன் ஸ்கூல்ஸ், கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ், சரிங்களா? காலேஜஸ், கேர்ள்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பூரா நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸாக எடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்கா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எஜுகேஷன் ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட ஒரு சில பிளான்ஸ்.
அப்போ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிளான்ஸ் மூலயமா வந்துட்டு எந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டு இவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோடு இந்த பார்ட் முடியும். ஆக இந்த பாடத்தை பொறுத்தவரை ஒரு தனியாக ஒரு 50 கொஷின்ஸ் தனியாக நீங்கள் எடுத்துருங்கப்பா. சரிங்களா? ரைட். அடுத்தது யூனிட் 2 போகும். அதில் பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதாவது அந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலை வளர்ச்சி பிரிட்டிஷ்க்கு கொஞ்சம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் அடைஞ்சது, இதுக்கப்புறம் இது அப்போ ப்ரெசன்ட் டேயில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பொதுவாக வந்துட்டு என்னது, தொழிற்சாலைகள், நவீன தொழிற்சாலைகள் இந்தியாவில் எப்போலேருந்து துவங்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் இருக்கும். அப்புறம் இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி, இதை பற்றிலாம் இந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் மேலோட்டமாக அந்த பாடத்தை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னாக்கா, எந்தெந்த இடத்துல முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அமைக்கப்பட்டது, அதாவது முதல் இண்டஸ்ட்ரி பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஒரு நவீன தொழிற்சாலை. ஆரம்ப கட்ட காலத்தில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறையா அந்த பெரிய பெரிய தொழிற்சாலைலாம் கிடையாது. அப்போ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய தொழிற்சாலைகள்லாம் இந்தியாவில் உருவானுச்சு. அப்போ அந்த தொழிற்சாலைகள் எங்கெங்கே உருவானுச்சு, எந்தெந்த இடத்துல உருவானுச்சு, எந்த வருடங்களில் அதை தொடங்கினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து மட்டும் நீங்கள் கொஷின்ஸ் எடுத்தால் போதுமானது. அப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை ஒரு 25 கொஷின்ஸ் வச்சுங்கப்பா. இதுக்கு முதல்ல வந்து ஒரு 50 கொஷின்ஸு ஃபஸ்ட்டு யூனிட் 1ல். யூனிட் 2ல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 25 கொஷின்ஸ், டோட்டலாக 75 கொஷின்ஸ். இதுலேருந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சரியாப்பா? ஏதாவது டவுட்னா வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.